हरी जय जय राम कृष्ण 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 विठ्ठल मुझे सुखाचे जीवन विठ्ठल स्मरण प्रेम पान 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 विठ्ठलाची गावो विठ्ठलाची गावो विठ्ठलाची गावो विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठल स्मरण प्रेम पान विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठलाची गावो विठ्ठलाची जावो विठ्ठल परते विठ्ठल परते नदीसे सर्वता विठ्ठल परते नदीसे सर्वदा विठ्ठल परते नदीसे सर्वता विठ्ठल परते नदीसे सर्वदा कल्पयेता जातम् कल्पयेता जातम् कल्पयेता जातम् गर्भवास कल्पयेता जातम् गर्भवास विठ्ठलाची गावो विठ्ठलाची गावो विठ्ठलाची
शिरोमणि नामदेव महाराजनुடைய கீர்த்தன் विठ्ठल अमुचे सुखाचे जीवन विठ्ठल स्मरण प्रेम पाव जुना अभंगம்னு சொல்லுவா जुनाனா ரொம்ப பழசு 970 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான அபங்கம் ஒரு காரணமும் கிடையாது காரியமும் கிடையாது உட்கார்ந்தெல்லாம் எழுதல ஸ்மரிக்கிறது அப்படியே வருது நாமதேவ் மகாராஜ் வந்து பிரகலாதனுடைய அங்கம் அவளுக்கெல்லாம் முன்னிருந்து யோஜனையே பண்ணுறாங்க என்ன ஆழ் மனசுல வருதோ அது வரும்பொழுது அவர் சொல்லவே வேண்டாம் அது பிரேம பானம் விட்டல ஸ்மரிக்கிறதுல ஸ்மரணைங்கிறது வந்து பலவிதமான நிலைகள் உண்டு அன்பு அறிவு ஆழம் கண்களிலிருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வரக்கூடிய நிலை இந்த ஆன்மா அந்தரங்கத்தில் ஜீவனோடு ஒரு உச்சகட்ட நிலைக்கு போய் நிர்வாண நிலையை போய் தொடக்கூடிய ஒரு இவ்வளவு அங்கங்களையும் சேர்த்து விட்டல ஸ்மரண பிரேம தானம் அவ்வளவு அர்த்தம் அபங்கம் சொன்னதான் அர்த்தம் நிறைய வந்துட்டே இருக்கு காரணம் என்ன சந்தர்கள் அந்த ஆசையில கொடுக்க அந்த அருள் வாக்க கொடுக்கிறா அப்பா நிறைய இருக்கு எல்லாருக்கும் அவரவர்களுக்கு சின்ன சின்ன சான்ஸ் வேண்டாமா நாமதேவ் மகாராஜனுடைய பிரபாவத்தை சொல்லறதுக்கு வேண்டாமா நாமதேவ் மகாராஜனுடைய பிரபாவத்தை சொன்னா யாரெல்லாம் சந்தோஷப்பட போறா முக்கியமாக பிரகலாதன் அங்கதன் உத்தவன் அப்புறம் விட்டல் நாமதேவ் மகாராஜுக்கு எப்படி இந்த பிரதிபாவம் மாறுறதுனாக்க விட்டல் 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 அவ்வளவு அவரே சொல்றார் விட்டல பரத்தே ந திசை சர்வத்தம் நமக்கு வந்து மொத்தம் 4 திசை அப்புறம் 9 திசைகளாக 4 திசை 8 திசை யாருக்கா சந்தேகம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலன்னா ஜாகிரபி போய் தெரிஞ்சுக்கணும் கீர்த்தன்ல வேண்டாம் நேரம் எந்த இடத்துல பார்த்தாலும் அர்த்தம் இண்டு இடுக்கெல்லாம் அணு அணுவாக பார்த்தாலும் இல்லாத இடமே கிடையாதுன்னு அர்த்தம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க தமிழ்ல ரொம்ப அடிக்கடி சொல்ற ஒரு வச்சனம் பிரவச்சன்களாகவும் வாத்தியார்களாகவும்
தமிழ் பாவத்தில் கீர்த்தன் பண்ற வழக்கம் எல்லாருமே தூணிலும் அவன் எங்க இருப்பான்னா தூணிலும் இருப்பான், துரும்பில் இருப்பான். தூணில இருப்பாங்க கதை தெரியும், பிரகலாதனோட கதை. துரும்புல இருக்கிறது தெரியாது, அதை நாமதேவ மகாராஜ் சொல்றார். நா திசே சர்வத்தான் விட்டலா பரத்தே நா திசே சர்வத்தான். ஒருவேளை இந்த கல்பம்னா நம்ம முந்திலாம் நினைச்சிருந்தோம், ஏதோ பழைய புராணத்தை திருப்பி திருப்பி சொல்றான்னு எல்லாருக்கும் ஒரு வெளியில சொல்லிக்கிறதுக்கு ஒரு கூச்சம், ஒரு உள்ளுக்குள்ள லேசா ஒரு வருடல் திருப்பி திருப்பி இதை சொல்லு. பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி சாதாரண நிலையில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அறிவுபூர்வமாக விந்தையான ஞானபூர்வமாக அதுள்ள ஈடுபாடோட பூர்வ ஜென்ம வாசனையோட இது உண்டு, கரெக்டு தான் உண்டு, இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு கல்பம், நாம இன்னும் ஒரு கல்பமே முடிக்கல, அதுக்கே இன்னும் லட்ச வருஷங்கள்லாம் பாக்கி இருக்குங்கிறார். அப்போ நாமதேவ மகாராஜ் இந்த கல்பம் திரும்பி வரும், திருப்பி திரேதாயுகம் உண்டு, திருப்பி ராமர் லக்ஷ்மணர் இவெல்லாம் உண்டா தெரியாது. யுகங்கள் உண்டு, 4 யுகங்களும் சேர்ந்தது ஒரு கல்பம். சில பேர்களுக்கு சாதாரணமா ஒரு சங்கல்பம்னு ஒண்ணு பண்ணுவோம் நம்ம. மமோபாத்த சமஸ்த துர்தக்ஷேத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிராமணः द्वितीय परार्थे ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிंशति தமே கலியுகே பிரதமே பாதே ஜாம்பு தீபே பாரத வருஷே பரத கண்டே மேரோ தட்சிணே பார்வே சகாப்தே அஸ்மின் வர்த்தமானே. அதுதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா கீர்த்தனை இதுக்கு என்னத்துக்கு வர்த்தமானே விவகாரிய பிரபவாதி நாள் நட்சத்திரமே கிடையாது, கீர்த்தனுக்கு நேரங்காலம் கிடையாது, நல்ல காலம் ராகு காலம் எதுவுமே கிடையாது. நீ எப்பெல்லாம் சொல்றியோ அப்பெல்லாம் பொன்னான காலம், கோல்டன் ஏஜ், கோல்டன் டைம். நாம் சொல்ல நாமதேவ மகாராஜ். அப்ப சங்கல்பம் விகல்பம்னு உண்டா அப்படின்னு தன்னுடைய புத்திரில சொல்றார். நாமாமணே சித்தி ஆகே சுகரூப. சுகரூப வித்தியாசமான ஒரு அக்ஷரம். அந்தந்த பாஷைகள்ல சில அழகுகள் இருக்கும், ஒவ்வொரு பாஷையிலும் அழகுகள் உண்டு. இதுல நாமதேவ மகாராஜ் அனுபவிக்கிறார். தானாக மழையாக வந்துட்டு இருக்கு, அமிர்த பாஷ்பமாக வந்துட்டு இருக்கு. அதனால சொல்றார் அவர், விட்டலா பரத்தே நாதிசே சர்வதான் கிடையாது, இண்டு இடுக்கெல்லாம் இருக்கான். ஒருவேளை இந்த கல்பம் உங்களுக்கு அவரவர்களுடைய காலகட்டத்தில் சந்தேகம் வந்தால் வரும், உண்மைதான். கல்ப ஏத்தா ஜாத்தா, ஜாத்தா ஏத்தா. நீ எப்படி கை காட்டினாலும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். கல்பம் வரும் போகும். ஆனால் விட்டல் என்ன பண்றான்? ஏற்கனவே பண்டரி கஷேத்திரத்தில் எழுந்துருளியாச்சே, சமச்சரணத்தில் எழுந்து நின்று இருக்கானே. துளசி ஹாரகளா காசே பீதாம்பர அவளே நிரந்தர அப்படின்னு சொல்லியாச்சே. துகாராம் மகாராஜ் பிரகடனம் பண்ணிட்டு போயிட்டாரே. பின்னாடி சப்தர்கள் நிறைய வந்தா, இவாள்லாம் முக்கியமான அங்கம் உள்ளவா. காரணம், இதற்கப்புறம் சர்ச்சையோ ஆராய்ச்சியோ வேண்டாம்னு அர்த்தம். எஞ்சி இருக்கிற சொல்ப காலத்துல நல்ல காலமாக போகட்டும். நீ இருக்கிறதோ கலிகாலம், எல்லா விஷயத்திற்கும் மோசமான காலம். நியாயம் தர்மம் விதாயமே பிறக்காத காலம். ஆனால் யாருக்கு வசத்தியான காலம்னா அந்த 3 யுகங்களும் இல்லை. அந்த காலமெல்லாம் போய் இந்த கலி காலம் யாருக்கு ரொம்ப சிரேஷ்டம்னா நாமத்தை கேட்கிறவா, நாமத்தை சொல்றவா. முதல்ல கேட்கிறவா, அப்புறம் சொல்றவா. ஏன்னா சொல்றது சுலபம், சொல்லிட்டே போவோம், நாம ஆனந்த பாட்டுவோம், மனசுக்குள்ள ஒரு அந்தரியாமியாக ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். கேட்கிறவாளுக்கு கேட்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாம் லபிக்கணும் இல்லையா, காலங்கள் ஒத்துழைக்கணும் இல்லையா, எந்த விதமான இடைஞ்சல்களும் வரக்கூடாது இல்லையா, குந்தகங்கள் ஏற்படக்கூடாது இல்லையா, எதுவுமே வராத பார்த்துக்க வேண்டியது யாரோட கடமைனா நாமதேவ் சொல்றார், விட்டலோட கடமை. எதற்குன்னா நாமம் சொல்றதுக்கு கேட்கறது, மிச்சதெல்லாம் நீ ஒன்ன ஜாகிரதையா பார்க்க. எனக்கு தெரியாது அப்படிங்கிறது நாமதேவ் மகாராஜ். துகாராம் மகாராஜ் சொல்றார், எனக்கு ஒன்றும் தெரியாது.
இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அது விட்டலுக்கு மட்டும்தான் தெரியும். இதை விட்டா கௌரவர்களுக்கு தெரியும். சொல்றார், என்னுடைய வீட்டோட தனம் எதுன்னா சப்தம் தான். அமாகரி தன சப்தாச்சீச்சே சஸ்திர ரத்ன. கௌரவர்கள் பாண்டவர்கள் எத்தனை சப்தத்தை, சஸ்திரங்கள்ல சப்தம் தான் உச்சாரணம் பண்றது, ஸ்மரிக்கிறது. ஸ்மரிச்சு ஸ்மரிச்சுதான் அந்த அஸ்திரங்களை விடணும். விட்டாதான் மந்திர சக்தியோட போகும். வெறும் இரும்பையும் வில்லையும் வச்சு எவ்வளவு இந்த காட்டு மிராண்டிகள்லாம் புலியும் சிங்கத்தெல்லாம் வேட்டையாடுவாங்க ஆகாரத்துக்காக. அது பிரயோஜனம் இல்லை. நல்ல பலசாலி, நல்ல கராத்தே எல்லாம் படிச்சோம் கையில பிடிச்சிடுவாங்க வர்ற வேகத்துல. கண்சமற்ற நேரத்தில் அவனுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கும், கையால பிடிச்சிடும், அப்படி அம்படுத்து கீழே வச்சிடுவான் பத்திரமா. சஸ்திரத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சஸ்திரம் விட்டலனுடைய நாமம். அந்த விட்டலனுடைய நாமம், அவருடைய திருவடி, அவருடைய திரு உருவம், தர்சனம் எல்லாமே சஸ்திரம். ஆனால் அங்கு பிரயோகிக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரம் பூர்த்தியால பாண்டுரங்க அவதாரமாக மாத்திட்டான். விட்டல 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 விட்டல. யாருக்காக? சாதுக்கள். சாதுக்கள்னா என்ன லட்சணம் அப்படின்னா அடிக்கடி சொல்லுவோம், அவரவர்களுடைய திருச்சின்னம். விபூதி இட்டுக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். திக்லா இட்டுக்கலாம், புக்கா இட்டுக்கலாம், குங்கு இட்டுக்கலாம், ஸ்டிக்கர் போட்டு கூட வச்சுக்கலாம். அவ என்ன சொல்றாங்கிறது மட்டும்தான் முக்கியமா நாம் போடணும். கோபி சந்தன உடி துளசீச்ச மாளா ஆர நிரவதிகளா தாள மிருதங்காயி புஷ்ப வருஷாயி அனுபவ சுக சோகலா. இந்த சுக சோகலான்னா வார்க்கரி யாத்திரையை சொல்றா. சொல்றதுக்கு காரணம்னா அங்கதான் உற்பத்தி ஆகும், எல்லாம் ஒப்பந்த ஜாகம். அப்படிதான் அபங்கங்கள் நமக்கு கிடைச்சது. உட்கார்ந்து சும்மா எழுதல, அப்படியே அபத பாஷ்பமாக மழையாக வந்தது. அருவியாக வரல, சுனாமியாக வந்தது அபங்கங்கள் எல்லாம். சுனாமிக்கு கூட பங்கம் உண்டு, இவர்களுக்கு பங்கமே கிடையாது. அதனால இவர்களோட எல்லாம் அபங்கம். அதனால சொல்றார் விட்டல நாமாமணி சித்தி ஆகே சுகரூபம். ஏன் சுகரூபம் சொன்னார்னா, சந்தர்கள் அபங்கங்களை சொல்லி சொல்லி வழியெல்லாம் சொல்றது போக, அவர்களுடைய நாடி நரம்பெல்லாம் வியாபிக்கிறது போக, அவர்களுடைய அவர்களுடைய சிரஸ்லேருந்து கால் பாதம் இருக்கு இல்லையா, அதை நம்ம திருவடின்னு சொல்லுவோம். பெரிய திருவடி பகவானோடது, சிறிய திருவடி சந்தர்களோடது. திருவடின்னு சொன்னா பொறும் புரிஞ்சுப்பா. சந்தர்களுடைய திருவடி பட்ட அந்த மாத்தி இருக்கு இல்லையா, மண்ணு தூள், அது வழியெல்லாம் வியாபிச்சிருக்கிறதுனால அந்த வழியா நடந்து போறவாள்லாம் கூட சிரேஷ்டமாயிடுவாங்க. அவளுக்கு தெரியவே வேண்டாம் விட்டல்னு ஒரு பகவான் இருக்கான், பாண்டுரங்கன்னு ஒரு பேரு, பண்டரன்ற அவருடைய நிறம் வெண்மைன்ற நிறம். ஆனால் 7 நிறங்களையும் ஒன்னாக சுத்தினால் கடைசியில் தெரிகின்ற நிறம் வெண்மைன்னு சொல்லிட்டு எல்லா நிறங்களையும் வானவில் போல தன் உள்ளே அடக்கி அத்தனை பிரபாவங்களையும் யுகாந்திர விஷயமாக தன்னுள் அடக்கி சாட்சிபூதமாக வெண்மைக்கு அர்த்தமாக தானும் வெண்மையாக உருகிறா போல இருக்கிற அந்த தன்மையை மிருது சுபாவத்தாக கொண்டு அப்படி சமச்சரணத்துல நின்று இப்படியெல்லாம் சொல்றாளே, இது ஒரு மாதிரி மகாராஜ் கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி தோணலையோ உங்களுக்கு? இல்லையா, எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வாசனை, என்னுடைய குரு கொடுத்த உபதேசத்தினுடைய கடுகளவு திருப்பை, அதிலேந்து எனக்கு கிடைச்சிருந்து சோகாமலா அவனுடைய கீர்த்தம். யார் சோகாமலா மகாராஜ்? சந்த் நாம்தேவ் மகாராஜனுடைய அபிமான சீடர், சிஷ்யம். அவர் யார் அப்படின்னா, மாட பால் கறக்கிறது, சாணி ஆள்றது, வரட்டி தட்டுறது, இறந்த பிராணிகளை எல்லாம், அதுவும் முக்கியமாக பசுக்களோ மிச்ச பிராணிகளோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து எடுபடி வேலைகள் செய்யக்கூடிய ஒரு கீழ்மட்ட பிரகடனம் ஜாதி என்று சொல்லி
மகாங்கிற குலத்துல அவதாரம் பண்ணின அத்தனைப்பட்ட புருஷர் சொல்ற நாமாமணே சித்தி ஆகே சுக ரூப கல்ப ஏதான் ஜாத்தான் கர்ப்பவாச சங்கல்ப விகல்ப மாவளத்தி விட்டல ஸ்மரண பிரேம பானாங்கிறதுக்கு உதாரணம் என்ன சொல்றார் சந்த் சோகாமேளா அப்படின்னாக்கா இதெல்லாம் உண்மை. நாம்தேவ் மகராஜ் எளிமையாக ஆக்குறார். பிரகலாதன் சொன்னதுக்கு மேலே நான் சொல்லிடுப்பேன். புத்தவும் அங்கதனும் பண்ணாத ஒரு அந்த ஒரு பிரபாவத்தையா நான் கொண்டு வந்திருப்பேன். எளிமையாக்குறார். யாருக்கும் ஒரு அணு கூட குறையாத நிலையில சந்த் நாம்தேவ் இருக்கிறார். அவர் பிரகடனம் பண்றார். அவருக்கு உரிமை இருக்கு. அவருடைய பிரத்யக்ஷ குருநாதன் நாம்தேவ் மகராஜ். அப்பா அவர் சொல்றார், இந்த பிரேமபானா சங்கல்பம் விகல்பம் கல்பம் வரும் போகும் இதெல்லாம் இல்லாத கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நாமாமணி சித்தி ஆகே சுக ரூப. அதுக்கு இவர் அர்த்தம் சொல்றார், பண்டரிச்ச சுக நாகி
சோகாமேளா மகராஜ் நிரூபணம் கொடுக்கிறார். நாம்தேவ் மகராஜ் அவர் கண்டிப்பாக இதையெல்லாம் இப்படியெல்லாம் சந்தர்கள் கிடைச்சி அவர்களுடைய அந்த சத்துவாக்கு மூலமாக பிரேம சுகம் கிடைக்கிறதுனாலதான் பிரேம பானாங்கிற அக்ஷரத்தை அவருக்கு உத்வேகம் கொடுத்து எல்லாரையும் சமதிருஷ்டியோட பார்க்கிறவர் நாம்தேவ் மகராஜ். ஒரு காலகட்டத்தில் தான் நான் பண்டரி கஷேத்திரத்திலேயே பிறந்தவன், அது என்னுடைய ஜென்ம பூமி, சாட்சாத் விட்டலன் என்னுடைய பிரத்யக்ஷ தெய்வம், குல தேவதா, என்னுடைய சகா, நேருக்கு நேர் நாங்க பார்த்து ஒருத்தர் பேசிப்போம். இப்படி எல்லாம் இருந்து சந்த் நாமதேவ் மகராஜனுடைய கிருபையில அவருக்கு கிருபை கொடுப்பதற்காக மாவுலி ஞானேஸ்வர் மகராஜ் பகவான் கிட்ட சங்கல்பம் பண்ணி அந்த விட்டல ஸ்மரண பிரேம பானாங்கிற உணர்ற அந்த வாக் சுத்தி கிடைக்கணும் இல்லையா, அந்த ஆகி சுக ரூப அது எப்படி கிடைச்சது அப்படின்னாக்க விஷோபாக்கை சேர்ந்த ஒரு குருநாதர் கிடைச்சார். நாம்தேவ் மகராஜ் எப்படி கிடைச்சா ரொம்ப அழகான கதை, இது சுருக்கமா சொல்றேன். எப்படி கிடைப்பான் விட்டலா, எனக்கு குரு நான் ஒன்னத்தான் சரி, நான் வேற குரு வேற, நான் குருவா ஆக முடியாது நாம்தேவா. விட்டலா எனக்கு அப்போ யார் குரு கிடைப்பா, பஜனை பண்ணிட்டே இரு, உன்னுடைய பிரயாணம் தொடரட்டும், உன்னுடைய அந்த சங்கல்பம் தொடரட்டும். அந்த சங்கல்பமோ இதுவரைக்கும் உனக்கு ஒருவேளை விகல்பமாக எண்ணிக்காத எல்லாத்தையும் நான் மாவளத்தி ஆக்குறேன், நான் சரி செய்கிறேன், எல்லாவற்றையும் சரி செய்கிறேன், நீ கவலைப்படாத. இந்த க்ஷணத்துக்கு முன்னாடி நடந்த க்ஷணம் பரியந்தும் நீ மறந்து இன்னிலிருந்து புது ஜீவனாக போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார். விஷோபா கைச்சர் தேடிட்டு போறார். நாம்தேவ் மகராஜ் வெறுமனே எதையுமே தேட மாட்டார். சாதுக்களையா இருக்கட்டும், சப்தர்களையா இருக்கட்டும், அந்த பிரேம பானாவை கொடுக்கக்கூடிய அபங்கங்களாக இருக்கட்டும், கீர்த்தன்களாக இருக்கட்டும், அவரை மாதிரி கீர்த்தன் திருபுவனத்திலும் யாரும் பண்ணவே முடியாது. நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பர நாச்ச பாண்டுரங்க. இதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடு. கபீர்தாசர் வரைக்கும் தெரியும் இந்த விஷயங்கள்லாம். நாம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஏதோ பிரதேச விஷயம் நினைச்சுக்காதீங்க. இதோ மராட்டியில சொல்றாரு, இவர் தமிழ்காரர், இவருக்கு ஏதோ தெரிய போல இருக்கு. நாமதேவ துகாராம், 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 நாமதேவ துகாராம். கோவிலுக்கு ஒண்ணு வருத்தத்தோட போறார் நாம்தேவ் மகராஜ். என்ன வருத்தம்னாக்க, குரு கிடைப்பார்னு சொல்லிட்டாரு விட்டல். நம்ம விட்டலே தானே குருன்னு சொன்னோம். மாதா விட்டல, பிதா விட்டல, குரு விட்டல, குரு தேவதா விட்டல, தீர்த்த விட்டல, க்ஷேத்திர விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டல. இப்படி கலிகாலத்துல ஒரு ஆச்சரியமும் இப்படி ஒரு பிரபு கிடைக்க மாட்டான்னு சொல்லியிருக்கோமே. இதெல்லாம் எப்போன்னா விஷோபா கைச்சர் கிடைச்சதுக்கு அப்புறம், சத்குரு கிடைச்சதுக்கு அப்புறம், குருவனுடைய கிருபை சித்திச்சதுக்கு அப்புறம், குரு சின்னதா அப்படி ஒரு துகளை எடுத்து அப்படி ஆசீர்வாதம் போட்டாருன்னா அது குதிச்சு முளைச்சு விருட்சம். அத்தனை சக்தி இருக்கு அவருக்கு. என்ன அவர் எப்படி படிச்சவர், என்ன ஞானம், அது உன்னுடைய பிரச்சனை. அது விட்டல் பார்த்துக்கலாம், அவனுக்கு தெரியும். ஓரார் கோவில்ல சிவலிங்கத்தை வர, சிவலிங்கம்னா முந்திலாம் இப்ப கூட பார்க்கலாம். நிறைய சிவக்ஷேத்திரத்துக்கு, புராதான கஷேத்திரத்துக்கு போனா நிறைய சிவலிங்கம் வச்சிருக்கும். அவர் போன கஷேத்திரத்துக்கு பக்கத்துல என்ன சந்திரபாகாவுக்கு அந்தந்த கரை ஒன்று இருக்கு,
2 கரை இருக்கு. வாழவட்டின்னா எல்லாமே மணற்பாங்கு தான். பிரத்யட்சமா வாழவட்டின்னு ஸ்வீகரிச்சு சந்தோஷப்படுறதுன்னா அப்படியே குளிச்சுட்டு அந்த மணல் பாங்கில் நடந்து போய் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு சாதுவோடைய லோட்டாமனை பண்ணிட்டு இடிச்சுட்டே போற ஒரு சுகம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆகே சுகம். அந்த சுகத்தை நாம்தேவ் மகாராஜ் எப்பவும் அனுபவிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா அவருடைய ஜன்மஸ்தானமும் யுகே 28 விட்டேவரி உபான பாமாங்கி ரகுமாயி திசை திவ்ய சோபான அவருக்கு ஆரத்தி சொல்லி கொடுத்த நிலையிலேயே அந்த சங்கல்பம்லாம் ஆயிடுச்சு. சங்கல்பமும் விகல்பமும் மாவளத்தின் ஏன் நாம்தேவ் மகாராஜ் சொல்றாருன்னா, அவருடைய சங்கல்பத்துக்கு முன்னாடி லேசான விகல்பங்களை ஒரு காரணத்தோட அந்த உத்தம புருஷருக்கு, அவதார புருஷருக்கு பகவான் சேர்த்தான். காரணம், குருவனுடைய நிலை என்னன்னு தெரியும். விஸ்வபாகேச்சர் சிவலிங்கத்து மேல பாதம் பட்டு, சிவலிங்கத்து மேல நல்லா யோசிக்கணும். யாரும் பண்ண மாட்டோம், பக்தியே இல்லாதவட பண்றதுக்கு பயப்படுவான். விஸ்வபாகேச்சர் பயப்பட்டாரா பயப்படலையா, ஏன் போட்டுட்டார், எதற்காக, காரண காரியம்லாம் விட்டலுக்கு தெரியும். நாம்தேவ் வரது அபச்சாரம் மரணில் சொல்லிப்பார். க்ஷமா பிரபு அவருக்கு பெரிய தாடி வச்சுட்டு கண்ணெல்லாம் பஞ்சடைஞ்சு அந்த சுவாச பிரதிசுவாச பிராணவாயு பிரயாணம் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. உடனே கண்ணை திறந்து லேசா பஞ்சடைஞ்ச கண்ணுல பாக்குற, அஹோ இப்படி பண்ணலாமா? திரிபுவனி உத்தாரன்னு சொல்லக்கூடிய அந்த சிவசங்கரனுடைய லிங்க ஸ்வரூபத்து மேல உங்களுடைய பாதம் பட்டு இருக்கேன். வயசாயிடுத்துப்பா, எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் எடுத்து விட்டுடே, ரொம்ப சிரேஷ்டமானவன் ஆயிடுவ, எனக்கு நீ பண்ற பெரிய உபகாரமாக இருக்கும்ன்றார். உடனே நாம்தேவ் மகாராஜ் எடுத்து காலை எடுத்து வைக்கணும் போற, வைக்கிற இடமெல்லாம் சிவலிங்கமா வந்துருக்கு. விட்டா எல்லா இடமும் சிவலிங்கமாக வந்தது. உடனே நாம்தேவ் மகாராஜ் புரிஞ்சு, நாம்தேவ் மகாராஜ் ஞானி, பிரம்ம ஞானி. எப்போ விஸ்வபாகேச்சரனுடைய பாதத்தை தொட்டார், பாதத்தை தொட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே எல்லா இடத்துலயும் விஸ்வபாகேச்சரனுடைய பாதம் சிவலிங்கத்துல பட்டதுடனே ஆனந்த ஸ்பாஷ்பம் வந்துடுது கண்ணுல. அது எதனால வந்ததுன்னாக்க, அவரை எப்பவுமே விட்டல்னு நினைச்சுட்டு அபங்கங்கள் சொல்லிட்டு இருப்பாரு, கீர்த்தன் பண்ணிருப்பார் இல்லையா, அவருடைய பிரேம பானா சுகரூபமா அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. விஸ்வபாகேச்சரனுடைய திவ்ய ஸ்வரூபத்துல சுகரூபத்தை அடைந்தார். அவருடைய அந்த அந்தரங்கம் அடைஞ்சது. பாத பிரக்ஷாடனம் ஆழ்த்து கண்லேந்து விழுந்து ஜலத்தால் ஒரு சொட்டு ஜலம் விழுந்தது விஸ்வபாகேச்சரனுடைய திருவடியில. அந்த க்ஷணமே பாத பிரக்ஷாடனம் ஆயிடுத்து. பாத பிரக்ஷாடனம் ஆன உடனே அவங்கள் இன்னும் அடையாக வந்து ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பிரபஞ்ச சூட்சுமமாக வந்தது. அப்படி இன்னைக்கு அனுபவிச்சாங்க. விட்டல ஸ்மரண பிரேமம், விட்டல அமுச்சே சுகாச்சே ஜீவனன்னு அவர் சொன்னதுன்னா, நமக்கு ஜீவன், நம்மளுடைய ஜீவனத்துக்கு வரவாழலாம். எவ்வளவு பேர் எல்லாம் வேற வேற நிலைகள்ல கிராஃப் மாதிரி இருப்பா, மேடு பள்ளம் இருக்கும். அவரவர்களுக்கு காலகட்டத்தில் என்ன கிடைக்கணுமோ அது பகவான் கொடுப்பான். அதற்கு காரியமும் காரணம் அர்த்தங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நேரமும் இல்லை, அதுல நேரத்தை வீணடிக்கணும். அது வரும்போது தானா வரும், நீங்க ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். வரலைன்னா நீங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் வராது. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நிலையை பிரகடனம் பண்ணிக்கோ. அதுதான் சந்தர்கிட்ட நாம தெரிஞ்சுக்கணும். நாம்தேவ் மகாராஜ் ரொம்ப சௌக்கியமா இருந்தவர் தான். ஆனால் இந்த உணர்வுகளை விஸ்வபாகேச்சர் கொடுத்துட்டார். ஞானேஸ்வர் கூப்பிடுறார், நாமதேவா நீ கீர்த்தன் பண்ணா மக்கள்லாம் பயனடையும், நிறைய சாதுக்களுக்கு சத்கதி கிடைக்கும். நான் உடனே வரேன்னு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றேன். நிவத்தி ஞானேஸ்வர் சோபான் முக்தாவுக்கு சாமானியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கார். சாட்சாத் பரமேஸ்வரன், ஸ்ரீஹரி வைகுண்டவாசி ஸ்ரீஹரி, பிரம்மதேவன், ஆதி பராசக்தி 4 பேருக்கும் பிரத்யட்சமா பண்டரி கஷேத்திரத்துல
पंढरीचे सुख नाही त्रिभुवन. प्रत्यक्ष चक्रपाणी நிறைய பேர் உமாத்தே त्रिभुवनी समरिस ஐசே கை தீர்த்த. அந்த தீர்த்த மாதிரி எங்க இருக்குங்க? சோகாமேளா எந்த நிலை? நாம்தேவ் மகராஜ் அதை படிச்சிருக்கும் பொழுது புல்லரிச்சு நாடி நரம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போயிருக்கும். காரணம் தன்னுடைய சிஷ்யன் எந்த நிலையில் இருக்கார். தோர்பண காய தோரப்பண சோகாமேளா மகராஜ் காய தோர்பண கூன் போட்டு இருப்பார் சோகாமேளா மகராஜ். காரணம் பகவான் என்னத்தை பார்க்கணும்? பாவ மாத்திரை பக்தாஞ்சே மானசி பாவ மாத்திரை மிச்சம் எதுக்கும் பகவான் கிளேசம் கூட காட்ட மாட்டார். त्रिभुवनी समरिस ऐसे கை தீர்த்த தட்சிண முக பாகத்த சந்திரபாகா. அந்த சந்திரபாகா நதி என்ன சிரேஷ்டம்னா தெற்கு பாகத்தை பார்த்துட்டு இருக்கு. தட்சிண முக பாகத்த சந்திரபாகா. சகல தீர்த்தாஞ்சி முகூட்டமணினா கோவில்கள்ல எல்லாத்துக்கும் மேல முகூட்டமா அந்த ஆகர்ஷண ஸ்தம்பத்துக்கு மேல இருக்கும். அந்த மணியிலிருந்து தான் நமக்கு பகவானுடைய அருள் கிருபை, நாம் செய்கிற ஸ்தோத்திரங்கள், நாம் பண்ற பிரதர்ஷனங்கள், நம்மளுடைய ஸ்ரத்தை, ஸ்மரிக்கிற விஷயங்கள், ஆசையோட போய் தரிசனம் பண்றது. சொல்லுவா இல்லையா, உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் நீ கல்லுன்னு பார்த்தா கல்லுதான், மூர்த்தி இருக்காருன்னு பார்த்தா கல்லு போயிடும். ரெண்டு தான் உனக்கு சாய்ஸ். ஒண்ணு கல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே இரு, மூர்த்தின்னு பார்த்தா உனக்கு அப்புறம் கல்லே தெரியாது. இது ரெண்டையும் பண்றவன் சாட்சாத் அந்த பிரம்மஸ்வரூபத்தை கொண்ட பிரம்மமூர்த்தி விட்டம். சகல சந்தாச்சி முக்கூட்டமணி தேகா. அரே தேகா முக்கூட்டமணி. சகல சந்தாச்சி எல்லா சந்தர்களுக்கும் உண்டான அளவுக்கு முக்கூட்டமணியா இருக்கிறது அந்த தீர்த்தத்தை தவிர எதுவும் கிடையாது. அதனால சொல்றேன், பண்டரி நாகி திரிபுவன். 3 புவனங்கள்ல கிடையாதுங்கிறாள். இந்த பூமியில இல்ல, மொத்தமே 3 புவனம் தான் இருக்கு. இந்த 3 புவனத்தை தேடினா கிடைக்காதனால ஏதோ ஜனன வாசம் கிடைச்சிருக்கு, ஏதோ ஜென்மாந்தரிச்சா வியாதி வந்து ஒன்ன இந்த பக்கம் தள்ளி இருக்கு. சந்தர்களுடைய கிருப்பையால, சந்தர்கள் கிருப்பையால் தான் குரு கிருப்பை வருது. குரு கிருப்பையால சாதுக்கள் ஆகும். சாதுக்களுடைய கிருப்பையே போரும். சாதுக்கள் அப்படி சொல்லாத வெற்றிருக்க. ஏன்னா சாதுக்கள் எல்லாரும் சந்தர்களுடைய பாவம் கிடைக்கணும்னு இந்த சந்தர்கள் ஆசிரியக்கிறார். காலமும் நேரமும் வரும்போது எல்லாம் செய்வேன். எல்லாம் செய்வதற்கு ஒரு சாதாரண நர உதாரணம் அடியேனே அந்த ஒரு தகுதிக்கு ஒரு நிலைக்கு வந்து கீர்த்தனம் சொல்லப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணினார். அவர் ஒன்றும் பண்ணல, அவர் ஆசிரிச்சார், அப்படியே நடக்கட்டும்னு பகவான் சங்கல்பம் பண்ணார். அதனால சங்கல்ப விகல்பம் ஆவளத்திங்கிறது எனக்கு அதை விட அர்த்தம் எதுவும் தெரியும். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், சங்கல்பம்ங்கிறது வேற. ஒருத்தர் கூட ஹாஸ்யமா கேட்டார், குளிக்கிறதுக்கு சந்திரபாகால முதல்ல ஸ்நானம் தீர்த்தங்களுக்கு போகும்போது ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற அக்ஷரங்களை உபயோகிக்கும். காரணம் என்னன்னா, குளிக்கிறதுக்கு தான் ஆங்கோழின்னு மராட்டியில. தமிழ்ல நான் குளியல் போட போறேன், போய் ஒரு குளிச்சுட்டு வந்துடுறேன், I'm going to take a bath, I'm going to freshen up. தயவு செய்து தீர்த்தங்களுக்கு போகும்போது இந்த அக்ஷரங்களை உபயோகிக்க தவிருங்கள். அப்படி தவிர்க்காத போயிட்டு அது என்ன ஆகும்னாக்க விகல்பமா ஆயிடும். ஆனால் பண்டரி கஷேத்திர பாலவட்டியில போயிட்டு நீங்க ஏற்கனவே சொன்னேன் மறந்து குளிக்கிறேன்னு அதை ஸ்நானமாக்கி உங்களுடைய விகல்பத்தை சங்கல்பமாக அவ்வளவு சிரேஷ்டம் உண்டது அதை சொல்றாரு. அதனால முக்கூட்ட மணியாக இருக்கக்கூடிய அந்த சமாச்சாரம் சங்கல்பத்தையும் விகல்பத்தையும் சரியாக்கக்கூடியது அந்த உத்தம புருஷனுடைய அந்த அந்த ஏக், the one without the second சொல்லுவோமே. நிறைய வசனங்கள்லாம் பெரிய ஞானிகள் தர்மங்களை எல்லாம் தாண்டி சொல்லுவா. It matters very little whether you call him Allah, Jehovah, Buddha, Jesus Christ or
ராம் he belongs to all of us equally சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு வர்ணம் ஒரு தர்மத்தை சேர்ந்தவர் வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவர சீதாராம் பெரிய அங்கமில்லாத ஒரு ஆல்பத்தை கிரியேட் பண்ணிட்டா உலகம் ஃபுல்லா அது விமர்சையா கேட்டிருக்கும். காரணம் தெரிஞ்சுக்கணும். ஏன் இவர்கள்லாம் சொன்னாக்க வாருணி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். காரணம் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை வந்த உடனே சங்கல்பம் விகல்பம் ரெண்டும் ஒன்னாகிடும். விகல்பம்ன்றது வேற, சங்கல்பத்துக்கு ஆப்போசிட் விகல்பம், விகல்பத்துக்கு ஆப்போசிட் சங்கல்பம். கரெக்டா பண்ணணும்னு சொல்லுவா. சங்கல்பத்தையாவது கரெக்டா பண்ணணும், மிச்செல்லாம் நீங்க விட்டுருக்கோம். சிரவணம் பண்ணுங்க போறீங்கன்னா மந்திரம் சொல்லும் போது ஏதாவது தப்பு தப்பா சொல்லுற அக்ஷர பிழைகள் இருக்கும், அதனால விருத்த பலன்கள் கிடைக்குமேங்கிறதுக்காக வைதிகள்லாம் நம்ம கிட்ட தட்சிணை வாங்கிக்கிறதால முதல்ல சொல்லுவா. கிட்டத்தட்ட எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 5% கொஞ்சம் உச்சார பிழை இருக்கும். நாமத்துல உச்சார பிழை இருந்தாலும் நாம் திருத்திக்கிறேங்கிறாங்க. வரும் மாத்ரு பாஷை இல்ல, தோஹா எல்லாம் ஹிந்தியில இருக்கும், ராஜஸ்தான்ல இருக்கும், என்னெல்லாமோ இருக்கும், எல்லா மொழியிலும் இருக்கு. நாயன்மார்களோட சொல்லும் பொழுது அவர்களுடைய ஆசுரங்கள், அவர்களுடைய திருப்பாவை திருவமாய் அவ வைஷ்ணவாளை சொல்ற மாதிரி இங்க நமக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே கல்லெல்லாம் முருகிற மாதிரி சொல்லியிருக்கார் மாணிவாசகர்ல சொல்லி. அவருக்காக பகவான் வந்து நரியை பரியாக்கினான கதையெல்லாம் சொல்ற. காரணம் எல்லாம் சொல்லணும், கதையா அவ சொல்லிட்டு போன்ற இந்த உயர்ந்த நிலைக்கு நீ எட்ட வேண்டாம், ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இறங்குங்கிறா. சத் சங்கத்துக்கு வருவேன், நான் இருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு அதற்கு மேல ஒண்ணும் தெரியாது, எந்த யோகியதை கிடையாது. உனக்கு யோகியதை சங்கல்ப விகல்ப மாவளத்தி. மாவளத்திய ஆகிறதுக்கு முன்னாடியே உனக்கு விகல்பம் போகும்போதே பகவான் வந்து இந்த ஆகே சுத்த ரூபத்தை கொடுத்துட்டான். அது என்னன்றதை அவரவர்கள் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை கீர்த்தன்கர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு சொல்ல வேண்டிய தகுதியும் இருக்கான்னு தெரியும். அந்த நிலையில் இருக்கார் சுவாமி, அந்த நிலையில் இருக்கார் சந்தர். அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரிட்ஜிங்ல இருக்கும் நாம. அதனால சொல்றார், அப்பா அது சந்தாஞ்சே முக்கூட்டமணி, அந்த பண்டரி கஷேத்திரத்தினுடைய முக்கூட்டமணி சந்தாஞ்சே முக்கூட்டமணி. அப்போ சொல்லும் போது சொல்லுவார், பண்டரி கஷேத்திரம் போல ஒரு கஷேத்திரம் கிடையாது, சந்திரபாகா தீர்த்தம் போல ஒரு தீர்த்தம் கிடையாது, குண்டலிகனை போல ஒரு பக்தன் கிடையாது. ராம்தேவ் மகாராஜ் இந்த மாதிரி சொல்றதுனாலயான்னு மட்டும் இல்ல, அவர் சொல்லவே சொல்றார், உன்னுடைய வலியெல்லாம் சரீரம் தான், ஆன்மாவுக்கு வலியே கிடையாது, சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. நீ இருக்கிறார் போல ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்க. ஏக் பிரகர், தோன் பிரகர், தீன் பிரகர், பொதுவா எல்லாருக்கும் 3 பிரகாரம் முடிஞ்சவாத சத்சங்கத்துக்கு பொதுவா வர. ஏதோ ஒரு சில குழந்தைகளுக்கு பூர்வ புண்ணியம் நன்னா இருக்கிறதுனால முதல் பிரகாரத்தையும் வந்துடுறது. வந்தா அந்த குழந்தைகள் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னாக்க, சாட்சி பூதமா தான் வந்திருக்கு, நாம அமைதியோடையும் ஆழத்தோடையும் அடக்கத்தோடையும் முன்னவர்கள் சொன்ன வழி நடக்கணும்னு. காரணம் என்னன்னா, அவர்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நெருப்பு சுடுறத சுட்டா தெரிஞ்சுக்கணும். கிட்ட போய் தொடாதமா, சுடுன்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப அவ தொடாதே இருப்பா, அவள் தொட்டு சுட்டுருக்கோம், அவளுக்கு முன்னவர்களுக்கும் தொட்டு சுட்டுருக்கோம், யாரோ ஒருத்தனுக்கு தொட்டு சுட்டுருக்கோம், அதுக்கப்புறம் போட்டு ஸ்பட்டம் போட்டா மாதிரி சொல்றாங்க. அள்ளி வந்து துஷ்டனை கண்டால் தூர விலகு, அக்னி கிட்டே தள்ளி வரணும், தள்ளிக்கோன்னு சொல்லுவாங்க. சாதாரண பட்டாசு வெடிக்கும் போது எவ்வளவு விபத்துகள் இருக்கு. குழந்தைகள் சந்தோஷத்துக்காகத்தான் அது கிட்ட போறாங்க. அந்த உற்சாகத்திலையும் துடிப்பிலையும் சில சமயம் அதுல தேவையில்லாத விபத்துகள் ஏற்படும். அந்த விபத்து ஆசையிலேருந்து இருக்கிற வரைக்கும் சங்கல்பமாக இருக்கு, அதுக்கு விடணும், அது சங்கல்பம். விபத்து வந்த உடனே விகல்பம் இருக்கு. அந்த சத் விஷயங்களையே முன்னவர்கள் மூலமாக, தாய் தந்தைகள் மூலமாக, குருமார்கள் மூலம் தெரிஞ்சுட்டே வந்தா நம்ம ஒவ்வொரு நிலையிலும் விகல்பம் பூரா சங்கல்பமா மாறிண்டே மாறி அந்த ஏக் பிரகர், தோன் பிரகர், தீன் பிரகர் முடிஞ்சு அந்த சாரி பிரகர் முடியாததுக்கு முன்னாடியாவது சம்சாராச்ச சாவடின நேரேன்னு தெரியும். விட்டா
உதர்க்க பாவங்கள் எடுத்துக்கணும். சம்சாரம்ன்ற பெரிய விஷயமே ஒரு பெரிய கீர்த்தன். வெறும் சாப்பிடுறது, குழந்தை பிறக்கிறது, தூங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சம்சாரம் இல்லை. இது சம்சாரத்துல சில அங்கங்கள், அவ்வளவுதான். நீ பக்தி பண்றிய அது பெரிய அங்கம். அது கீழே சின்ன சின்னதா நிறைய வருது. இதுல இருந்துதான் தெரிஞ்சுப்போம் இதுல எவ்வளவு சுகம் இருக்கு. முதல்ல உனக்கு தெரியாது. அடிபட்ட உடனே ஐயோன்னு தான் கத்த தோணும். விட்டலான கத்திரவா இருக்கா. விட்டலான கத்திட்டானா அவன் சாரி பிரகர் சம்சாராச்ச சாவடி. ஐயோன கத்தினா ஏக் பிரகர் கேலே. ரிஃப்ளெக்ஸ் அதுதான் வரும். உடனே பெரியவாளா சொல்ற மறுபடியும் ஐயோன்னு கூட்டா ஒருத்தன் வருமா, அப்பான்னு கூட்டா வரும், அம்மானு கூட்டானா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர் வரமாட்டான். நமக்கு மட்டும் அடிபடும். யாராவது ஒரு ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், விட்டலன் போல ஸ்வரூபம் உள்ளவர் அந்த நிலையினுடைய இழகிய மனம் கொண்டு பிரேம பாதத்தை பறியணும் வந்து உனக்கு உதவி பண்ணிட்டு சைலண்டா போயிடும். சொல்லவே மாட்டான். எங்கேயோ பார்த்து கேட்பாரு, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? ஏதோ லவலேசம் பிடிக்கும், நிறைய ஈடுபாடு. இப்படித்தான் சாதுக்களை அடையாளம். சத் சங்கத்துக்கு வந்தால் நித் சங்கத்துவம், அதுல இருந்து மெதுவா நிர்மோகத்துவம் கிடைக்கும். மெதுவா கிடைக்கும். மெதுவா கிடைக்கிறதுக்கு தான் பலன் அதிகம். சட்டுன்னு வந்தா டக்குன்னு போயிடும். நிதானமா நிதானமா அந்த நிலை கிடைக்கும். அத சொல்ற உன் தேகத்தை நம்பாதன்னு சொல்ல, தேகத்தை மரியாதை கொடு. காரணம் இது காயம் பண்டரி கஷேத்திரத்துக்கு சமம். உள்ளுக்குள்ள ஆத்மாகே விட்டல. காயாகி பண்டரி ஆத்மஹா விட்டல. நீ இந்த உணர்வை எடுத்துட்ட உடனே நீ நினைக்கிற நாம சத்சங்கத்துல கொண்டு போய் விடுவான், உன்னை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் விடுவான். கேட்கணும்ன்ற ஆசைய அந்த மொனையில எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தை தூண்டி விடுற மாதிரி தூண்டி விடுவான். எந்த ஆசைய? விட்டல ஸ்மரண பிரேமப்பான ஆசைய. அது வந்துட்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கனால உடனே நீ பெரிய சன்னியாசியாவோ துறவியாவோ வேதாந்தியாவோ ஆயிடவே முடியாது. எளிமையாக ஆயிடுவாங்க. எளிமைனா உடனே துறவின்னு அர்த்தம் இல்ல, சன்னியாசின்னு அர்த்தம் இல்லை. எல்லாரும் சன்னியாசினா அப்புறம் எப்படி பகவானுடைய எப்படி அவனுடைய அந்த ரட்சிக்கிற பாவம் கிடைக்கும்? அவரவர்கள் பழுத்த நிலைக்கு மெதுவாக சேர்க்கப்படுகிறது. அதை சொல்றதுனால இந்த தேகம் ஹேச்சியை கடி ஜாவோ, தேக ஜாவோ ஜாவோ ஹேச்சி கடி. மாயா திருவடியே, மாயா ஹரிச்சே நா சோடி, விட்டுடாத. முகி ராமகிருஷ்ண ஹரி, முகி ராமகிருஷ்ண ஹரி. கிளேசம் இல்லாத நினைக்கிறேன். இதை சொல்லணும்னு நாமதேவரி சொல்ல நமக்கு என்ன சொல்லிக்கிற குழந்தைமான சொல்லி கொடுத்துக்கிறோம். அப்படியே அழகா நம்மள மாதிரி சம்சாரத்துல இருந்து நிறைய அழகான திருநாமங்களோட குழந்தைகளுக்கெல்லாம் நாமகரணம் வச்சு எல்லா ஊர்களுக்கும் இந்தியா பூரா பாரதம் பூரா பிரயாணம் பண்ணி பெரிய பெரிய சந்தர்கள் எல்லாம் பந்துக்களாகவும் சகாக்களாகவும் ஆகி நாமதே வராருன்னா கூட்டம் பார்க்க மாட்டாரான்னு நினைத்து வந்து ஆப்கானிஸ்தான்லாம் போயிருக்கிறதா சொல்றேன். குருத்வாரால அவருடைய கீர்த்தனங்கள் இருக்கு, அவளுடைய பாஷையிலே இருக்கு, மராட்டிலையும் எழுத்தார். அது இன்னும் பத்திரமா வச்சுக்கணும். குரு கிரந்த் சாஹிப்போட சேர்த்து வச்சுக்கணும். அப்ப என்ன நிலையில இருக்கு பாருங்க நாமதேவ் மகாராஜ். அப்ப அவர் சொல்றது நம்ம கேட்கணும் இல்லையா? கண்டிப்பா. தேக ஜாவோ ஜாவோ ஹேச்சி கடி, பாய ஹரிச்சே நா சொல்லி, முகி ராமகிருஷ்ண ஹரி, முகி ராமகிருஷ்ண சொல்லிட்டார். நாமாவளே சித்த ஆகே சுக ரூபன்னா இது உனக்கு வந்துடுங்கிற. நீ என்ன அளவு கூட கஷ்டப்பட வேண்டாம். பிரகலாதன் என்ன பிரதிசிரமப்பட்டான் தெரியாது, பகவான் காட்டி கொடுத்தான். அதிசிரமம் தான். என்னோட இருக்கிற பக்கத்துல உட்காந்து இருக்குவா, எல்லா வேலையும் விட்டுட்டு போங்கோன்னு அனுப்பிச்சு எனக்காக போனான், அவளுக்காக நான் போனேன். திருப்பி எனக்காக போன, அவளுக்காக நான் போனேன். இந்த பரிபக்குவம் இருக்கிறதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பரிபாவத்தோட அவ வேற நான் வேற, நான் வேற அவ வேற இல்லன்னு சந்தாஞ்சா முக்கூட்ட பண்ணின பண்டரி கத்திரம். தேக சாவோ 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 கேச்சி கடி, தேக சாவோ 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 கேச்சி கடி. ஆயா ஹரிச்சே பாய ஹரிச்சே, ஆயா ஹரிச்சே ஆயா ஹரிச்சே, ஆயா ஹரிச்சே
ah
संकल्प विकल्प कल्प येता जाता विठ्ठल स्मरण प्रेम पाना विठ्ठल अमुचे सुखाचे जीवन நமக்காக ஆரம்பத்துல சுகாச்சே ஜீவனம் சொல்றார். அவரும் இருக்கார். என்ன ஜீவனம்னா யுகாந்திர ஜீவனத்தை கேட்க பிரகலாத அங்கத உத்தவ நாமதேவா நம்ம சொல்லிட்டே இருக்கிற போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஏதோ எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குன்னா இந்த கேள்வி ஞானம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது ஒரு நல்ல ஜென்மாவை கொடுக்கும். அது ஒன்றும் சந்தேகம் துளி லவலேசம் கூட சந்தேகம் வேண்டாம். அது நாம சங்கல்பமாக பண்ணாட்டாலும் பகவான் சங்கல்பமாக பண்ணிக்கிறான். நம்மளுடைய விகல்பங்களை எல்லாம் எடுத்து கால நேரம் வரும்போது தருணம் வரும்போது நமக்கு இந்த கலியில ஒரு பிரத்யட்சம் கொடுக்கிறான். அப்படித்தான் சாதுக்கள் வரா. தெரிஞ்சுக்கணும், சாதுக்கள் உற்பத்தி ஆறா. சாதுக்கள் ஏதோ எப்படியோ இல்லை, காரண காரியத்தோடு சாதுக்கள் சேரா. அதனால்தான் சாது சந்த ஸ்ரீ சாது சந்த சொல்லும் பொழுது சந்தான்னு சொன்னா போதும். ஸ்ரீ சந்தாஜியா சொல்லாமே சொல்லிருக்கா. ஸ்ரீ சாது சந்த ஆலே घरा ஆஜி தீபாவளி தசரா. உன்னுடைய வீட்டுல தீபாவளி தசராவும் என்னைக்கு இருக்குனாக்க பட்டாசு வெடிக்கும் போதும் கொலு வைக்கும் போதும் இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு கற்பனை இருக்கு. உண்மையான தசராவும் தீபாவளியும் உன்னுடைய கிரகத்திற்கு சாதுக்கள் பிரவேசிக்கும் பொழுது உன்னுடைய அந்த மகாத்வாரம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் மகாத்வாரம். நம்மளுடைய வீடு அதனாலதான் லக்ஷ்மின்னு நினைச்சுட்டு மகாத்வாரத்துல லக்ஷ்மி வாசம் பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள அபஸ்வரமா வார்த்தைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் விகல்பம். துர்வசனங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா தேவதைகள் எல்லாம் வந்துருவா லக்ஷ்மி இருந்தா அவளுடைய ஒரே ஒரு அவகிட்ட இருக்கிற ஒரு பிராக்டிஸ் அண்ட் சுபாவம் என்ன, அவளுக்கு ஒண்ணும் தெரியாதான். நீ என்ன பாஷையில சொன்னாலும் எவ்வளவு பாஷை இருக்கு இல்லையா, ததாஸ்து 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 சொல்லிருப்பா. நீ உனக்கு உன்னுடைய கோபம் நிறைய வரும்போது துர்வாசர் ஆயிடுவோம் இல்லையா, நம்ம உடனே பெரிய ரிஷிமா நினைச்சுடுவோம் இல்லையா. அதில் அவரால் ஏதாவது அர்த்தம் இல்லாத அனர்த்தங்களை சொல்லுவோம், ததாஸ்து. அனர்த்தங்கள் தத்தாஸ்து ஆயிடக்கூடாது இல்லையா. நம்ம ஜென்மா நன்னாயிடும் இல்லையா. ஆகே சுக ரூப அப்படின்றது கிடைக்கணும் இல்லையா. சங்கல்பம் விகல்பம் எல்லாம் மாறி போய் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானே, அவன் பார்த்துப்பான்னு சொல்லியிருக்காரே நாமதேவர். விட்டல் பார்த்துப்பான், மாவளத்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. மாவளத்திக்கு அத்தனை சிரேஷ்டமான ஒரு அக்ஷர பிரயோகம் இருக்கு. அது அப்படிதான் வந்து விழுமாங்க, அந்த வார்த்தைகள் அப்படி வந்து விழுது. அதனாலதான் அவருக்காக இருக்கட்டும் கோபாவுக்காக இருக்கட்டும் எது திறந்தாலும் வாயிலிருந்து வந்தாக்க அப்படியே ஆனந்த பிரபாவங்கள் தான் வரும். அவர்கள் எழுதுகிற அக்ஷரங்கள் பூரா திருநாமத்துக்கு சமம். நீங்க என்னடா நம்ம இங்க அவ்வளவு தூரம் நாமங்கள் சொல்லலையே, இன்னைக்கு ஏதோ சொன்ன வச்சனம் தானே சொல்ல. வச்சனத்துக்கு நடுநடுவில் வந்து அதெல்லாம் நாமங்கள் தான். ஏன்னா அவர்கள் சொன்ன வச்சனங்கள் எல்லாம் நாமமாக பகவான் சிரேஷ்டிக்கிறான். அப்படி ஒரு இது கிடைச்சது. அதனால்தான் அவருக்கு என்ன தோணித்தான்னாக்க தீர்த்த விட்டல க்ஷேத்ர விட்டல क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल क्षेत्र विठ्ठल तीर्थ विठ्ठल
नामामणे माझे नामामणे माझे विठ्ठल सांपडला கடச்சாச்சு கடச்சாச்சு குழந்தை சந்தோஷம் கடச்சாச்சு ஏன்னா அத்தனை சந்தர்களும் அவனுடைய லேங்குரு அவருடைய குழந்தை சந்துக்கள் குழந்தைகள் சாதுக்கள் குட்டி குழந்தைகள் குட்டி குழந்தைகிட்ட வாத்சல்யம் ஜாஸ்தி இருக்கும் குழந்தைகளோட தெரியுமா குழந்தைகளா இருக்கிறது சந்து முக்கியம் தான் பெரிய நிலை இது பேராசை வேண்டாம் அல்ப ஆசை போறோம் संकल्प विकल्प मावळती नामामणे आहे सुख रूप नामामणे चित्ती आहे सुख रूप நமக்காக நாமாமணி சித்தி ஆகிய சுகம் சொன்னோம்னா என்ன ஆகும்னா நமக்கு அந்த
வார்த்தை சொன்னதுனால இப்படி சொல்லிட்டானேன்னு ஞாபகப்படுத்துவா வைகுண்டபுரியில. சாதுக்கள் இப்படி சொல்லிட்டாளேன்னு, பிரபு எப்படி சொல்லிட்டாளே, ஆமா அவளுக்கெல்லாம் கிருப்பை இருக்கு சொல்றான். கிருப்பை வேணும்னா அங்கேருந்து வந்து சொல்லணும், அங்க சொல்லி பிரயோஜனம் தான். ஏன்னா ரேஷியோ ரொம்ப டிஃபரெண்ட். இங்க ஒரு நாமம் சொன்னா வேற காலங்கள், வேற நிலைகள், வேற சராட்சரங்கள்ல அவ 1 கோடி தரம் சொல்றான். நாரத முனிவர் 1 கோடி தரம் சொன்னா நாம ஆசையோட விட்டல ஸ்மரண பிரேம பானா நாமாமணே ஆகே சுக ரூப சங்கல்ப விகல்ப மாவளத்தி அப்படின்னு சொல்ற அக்ஷரத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆசையோட பிரேமத்தோட கண்ணுல ஜலம் விழ வேண்டாம், தழும்பித்துனா போரும். அதை அவ 1 கோடி தரம் பண்ணியான். இது வந்து அகஸ்திய முனிவருடைய சரித்திரத்துல ஒரு நிரூபணமாக வருது. நாரத முனிவர் நினைச்சுட்டு இருக்கார் ஏதோ திரிலோக சஞ்சாரி, 3 காலங்களும் அவருக்கு தெரியும், வேற நிலையம். அதனால சொல்லும் போது சொல்றீங்க, அகஸ்தியர் சொல்றார், நாரதா நீ ஒரு சின்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா பிரபாவம் உள்ளவருக்கு நாரத முனிவர்னா சாமானிய சமானம், அவருக்கு தெரியும் இதெல்லாம் விவகாரமான விஷயமா தான் இருக்கும். அகஸ்தியர் குருமுனின்னு சொல்லுவார், ரொம்ப பராக்கிரமம் உள்ள ஒரு சிரேஷ்ட முனிவர். பகவானோட சரிக்கு சமமா இச்சை கொள்ளக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலை. சமாஜம் நாம அவளை சொன்னாலே போதும். அகஸ்தியர் அந்த சப்த ரிஷிகளுடைய பேரு வர சொன்னாலே போதும். அதுக்குதான் சொல்றோம், பூராதி சப்த வியாழ அத்ரி புருகு குத்ஸ் வசிஷ்ட கௌதம் காஷ்யப் ஆங்கீர் ரிஷி. இந்த 7 முனிவர் சப்த ரிஷி மண்டலத்துல இருக்கா. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா நாசால. அங்க ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து அங்கேருந்து நேரம் போதும், அங்க போனா ஈஸியா இருக்கு லிங்க். ஆக மொத்தம் நமக்கு ஒண்ணுமே தெரியல, பாஷாண்டியா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. சங்கல்ப விகல்ப மாவளத்தின் நாமாமணி சித்தி ஆகிய சுக்கோப்பன தீர்த்த விட்டல, க்ஷேத்திர விட்டல, பந்து விட்டல, கோத்திர விட்டல, மாதா விட்டல, பிதா விட்டல, குரு விட்டல, குரு தேவதா விட்டல, நிதான விட்டல, நிரந்தர விட்டல, எல்லாமே விட்டா நீ எதுவும் விட்டா மாதிரி உனக்கு தோணும். இதுக்குள்ளேயே தான் வந்துடும் எல்லாம். நீ பண்ற அசட்டுத்தனங்களும் அதுக்குள்ள வரும், நீ பண்ற நல்ல சங்கல்பங்களும் அதுக்குள்ள வரும். எப்ப நீ ஒரே ஒரு நாமத்தை பிரேமத்தோட சொல்லிட்டியோ, உனக்கு விகல்பம்ங்கிறது உன்னுடைய அகராதியில கிடையாது. அதனால இவாள்லாம் இந்த ஆடி மாசமும் கார்த்திகை மாசத்துக்கும் மெனக்கிட்டு போறோம். பாத யாத்திரை பொறுத்தனா ஏதோ என்னால எவ்வளவு தூரம் முடியும், ஒன்னால எவ்வளவு தூரம் அப்படின்னால என்ன பண்ணணும், என்ன எடுத்துட்டு போகணும், வழியில சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், எது லகுவா இருக்கும், இதெல்லாம் முக்கியம் இல்லை. பஞ்சபட்ச பரமானந்தம் என்ன இருக்கும், இனி கிடைச்சதான் சாப்பிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கு. வெள்ளம் வந்து 3 நாளைக்கு கடையெல்லாம் கூடி சாதாரண கெட்டு போன பால் பவுடர் கூட கிடைக்கும். உண்மை இது. ஓடி இருக்கு அந்த ஒரு பழசதை எடுத்து வச்சோ திருப்பி கொடுக்கறதுக்கு அது கூட வித்து போயிட்டு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பால் பவுடர் நீ கொடுத்தா போய் வாங்கிக்கோ காசு. நம்மளுடைய துர்பாக்கியமான நிலைகள் எவ்வளவு தூரத்துக்கு போக முடியும்னு பாருங்க. அதனால பாக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கும்னா, பாக்யவந்தாகரி பஜன கீர்த்தன ஜாஞ்ச வாட்ட பாகே ரகுநந்தன. இந்த சோகாமேளா சொல்றாரு. ஏன் சொல்றாருனாக்க, நமக்கு நிறைய சொன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போயிடுவாங்க சொல்றாரு. இந்த ஜகம்ங்கிறது ஒரு பஜார், ஜகாச்சா பஜார். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பாரிஸ் பஜாருக்கு போனா கிடைக்காத பொருளை கிடைக்கல. பாரிஸ் பஜார் ஒரு சின்ன திவலை. உன்னுடைய பிரபஞ்சமே ஒரு பஜார் தான். நீ வாழற வாழ்க்கை, உன்னை சுத்தி இருக்கிற உலகம் பெரிய பஜார். இது ஜகாச்சா பஜாரி சர்வ காகி மிளேங்கிற மிளல்னால கிடைக்கும். சர்வ காகினா ஒன்ன தவிர சந்தர்கள் கிடைக்க மாட்டா. அந்த சுக ரூபத்தை நாம அனுபவிக்கிற நாமம் கிடைக்காது. இது 2 மட்டும் நீ காசு கொடுத்தாலும் கிடைக்கும். அப்ப சொல்றது ஜகாச்சா பசாரி சர்வ காகி மிளே பரிபுர்லப. அக்ஷரங்களை எல்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்ற, மாற்றங்களே கிடையாதுங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிதுர்லப சந்த ஜன.
இப்படி அந்த சந்த ஜனங்கள் சொல்றத சாது ஜனங்கள் சத்சங்கம் முடிஞ்ச உடனே அவரவர்கள் கிரகங்களுக்கு போடும் இல்லையா, அதனே நியாயம் இல்லையா? இருக்கிற நேரத்தெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு முகம் முடியலாம் போட்டுண்டு கொள்ளக்கார மாதிரி ஒரு வேஷம் தரிச்சுண்டு இங்க பார்க்கலாமா அங்க பார்க்கலாமா, அது தூங்குவானா இவன் தூங்குவானா, காத்துல வருமா விமானத்துல வருமா கப்பல்ல வருமானு எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிற வாழ்க்கையில பரி துர்லப சந்தஜன உன்னுடைய முக தரிசனத்துல உன்னுடைய பிரபஞ்சத்துல என்ன கலாட்டா நடந்தாலும் ஜாஞ்ச வாட்ட பாகே ரகுநந்தன சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனுமத் சமேதராக ஆகாசத்துல அண்ட சராட்சரத்தையும் நேர டெலிகாஸ்ட் பண்ணிப்பான் தானே. அவனுக்கு ஒன்றும் கேட்ஜெட்ஸே வேண்டாம். இது ஏதாவது மக்கள் பண்ணும், சத்தம் குறையும் ஏறும் படம் நகரும் போகும், ஒன்றும் அது கிளீனா தெரியும். இது பரிபூர்ணம் சொல்றாரு. அந்த பாவத்தை நாம இன்னைக்கு கீர்த்தன்ல நமக்கு நாம்தேவ் மகராஜ் நமக்கு அருள் வாக்கா சொல்லி கொடுத்துருக்காரு. அருள் வாக்குன்னு தான் சொல்லணும், கரெக்டான வார்த்தை. உபதேசம் தான் அருள் வாக்கு. அந்த அருள் வாக்கு என்னன்னாக்க நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நமக்கு பின்னாடியோ இப்படி விட்டுட்டேனேன்னு அழுதவெல்லாம் இருக்கா, நான் விட்டுட்டேனே நாமம் சொல்லாத போயிட்டேனேன்னு அழுதவளுக்கு சொல்லியிருப்பார். நிறைய சொல்லலை, கணக்கு நிறைய சொல்லியிருக்கணுமே, இன்னும் நிறைய நாள் போயிடுத்து வீணா தான் இருக்கு, அவர்கள்லாம் இருக்கு. நீ கவலைப்படாத, நீ இந்த சொன்னதெல்லாம் சங்கல்பம், நீ விட்டதெல்லாம் விகல்பம், ரெண்டையும் ஆவலத்தி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷாடி கார்த்திகி ஹேச்சி ஆமாசுகி ஆஷாடி கார்த்திகி ஹேச்சி ஆமாசுகி சோபா பாண்டுரங்கி ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली तुकाराम
संरक्षक